Hello friends, welcome to Clicks to Cut. என் பேர் சரவணன். I'll be the host today. இன்றைக்கி நம்ம வந்து golu steps பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். வாங்க நம்ம என்ன மெட்டீரியல் தேவைன்னு பார்ப்போம். ஸோ நம்ம ஸ்டெப் ரைசர் யூஸ் பண்ணுறோம். ஸோ 2 ஸ்டெப் மெட்டல் ஸ்டெப் ரைசர் அண்ட் நம்ம வந்து இன்றைக்கி வந்து 7 கொலுப்படி பண்ண போகிறோம். ஸோ அதனால் இது 7 ஸ்டெப் ரைசர், 7 ஸ்டெப் இருக்கிற ஸ்டெப் ரைசர் அண்ட் தென் வுட் பிளாங்க்ஸு 7 வுட் பிளாங்க்கு. ஸோ இது வந்து 1.5 inch வித்தில் 9 inch டெப்த்தில் அண்ட் தென் 8 feet லென்த்தில் வருது. ஸோ நம்ம வந்து அதை 6 feet கட் பண்ணியிருக்கோம். ஏன்னா பிகாஸ் இந்த கொலுப்படி வந்து 6 feet அகலம். எகெயின் நீங்கள் வந்து 4 feet வச்சுக்கலாம். ஸோ ஒரே பிளாங்கை வாங்கி அதை 2 கட் பண்ணி 4 feet வச்சுக்கலாம், 3 feet வச்சுக்கலாம். ஸோ இட்ஸ் ஆல் அப் டு யூ. ஸோ ஹவ் யூ வாண்ட். நான் வந்து என்னுடைய ரூம் மெஷர்மெண்ட்டுக்கும் நாங்கள் இது எங்கே மாற்ற போகிறோமோ அதுக்கு ஏற்ற மாதிரியான சைஸில் இதை கட் பண்ணியிருக்கோம். அண்ட் தென் ஸோ இது வந்து ஸ்டெப்புக்கும் இதுக்கும். ஸோ இது வந்து எதில் போய் ரெஸ்ட் ஆக போகுது, பேக் சப்போர்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த பின்னாடி இருக்கிற அந்த 4x4 போஸ்ட்டு. ஸோ எகெயின் 2 4x4 போஸ்ட்டில் 4x2 2x4 வுட்டை வந்து 2 ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த இதில் வந்து நான் ஹார்ட் ஸ்க்ரூ பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு வேணும்னா இதில் கூட போல்ட் பண்ணி ஸ்க்ரூ பண்ணியிருக்கலாம். ஸோ தட் இந்த செட்டப்பையும் வந்து டிஸ்மேண்டில் பண்ணிடலாம். ஸோ நான் இது டிஸ்மேண்டில் பண்ண வரும்ல, பிகாஸ் நான் அதை அப்படியே கராஜில் வந்து வாலுக்கு அகேன்ஸ்டாக ஸ்டோர் பண்ணிவிட்டு இந்த வுட்ஸ் எல்லாம் ஃப்ரண்ட்டில் வச்சிடலாங்கிற பிளானில் இருக்கிறதுனால இதை நான் வந்து இப்படியே வச்சுட்டேன். பட் இஃப் யூ திங்க் இதுக்கும் ஸ்பேஸ் இல்லை, இஃப் யூ வாண்ட் டு அன்பிளக் இட், ஸோ இந்த இடத்துல ஒரு 2 ஹோல் போட்டு ஸ்க்ரூ போல்ட் நட் போட்டிங்கன்னா ஸோ அகெயின் யூ கேன் ஜஸ்ட் அன்ஸ்க்ரூ இட் அண்ட் இட்ஸ் ஆல் கம் அவுட். ஓகே, இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஸோ ஒரு டெஸ்ட்டு எப்படி ஒரே ஆளாக பண்ண முடியுமா என்னன்னு பார்ப்போம். ஸோ எகெயின் எனக்கு கேமராமேன் இருக்காங்க ஹெல்ப் பண்ணுறதுக்கு. பட் கேமராமேன் ஹெல்ப் இல்லாமல் நம்ம ஒத்தையில் எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இது விட்டு என்ன எடுத்து வச்சிட்டோம். ஸோ ஏற்கனவே ப்ரீ ட்ரில் பண்ணிவிட்டேன். இந்த இடத்துல 2 ட்ரில் பண்ணியிருக்கேன், 2 ட்ரில். ஸோ தட் ரைஸரை வந்து ஹோல்ட் பண்ணுறதுக்காக ஆஸ் ஐ செட் முன்னாடியே இது வந்து நான் ஏற்கனவே ப்ரீ ஸ்க்ரூ பண்ணி இந்த சப்போர்ட் இது பண்ணிவிட்டேன், இந்த ஸ்ட்ரக்சர் போட்டுருக்கேன். ஓகே, ஸோ போஸ்ட் வச்சாச்சு. ஒரு சைடில் வந்திருக்கேன், கீழே ஏற்கனவே 2 ரைஸரும் அந்த பக்கம் வச்சுருக்கோம். ஸோ லெட்ஸ் see more. ஸோ ரைஸர் எடுத்துட்டு ஏற்கனவே நான் ப்ரீ ட்ரில் பண்ணி வச்சுருக்கேன், அதில் வந்து மவுண்ட் பண்ண பார்ப்போம். ஸோ இது ஹோல்ட் பண்ணியிருக்கேன், போல்ட் இருக்கு. ஓகே, வச்சாச்சு. ஸோ ஸ்க்ரூ பண்ணிடுவோம். இது எப்படி முதல்ல அளவு எடுத்து மார்க் பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு வந்து அதுக்கு உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு சப்போர்ட் தேவைப்படும். ஸோ இது பண்ணிவிட்டு என்ன பண்ணுங்கள், இது ஸ்ட்ரைட்டாக வச்சுட்டு இந்த வுட்டுக்கு வந்து லெவலரும் லெவல் பார்த்து இந்த சைடும் லெவல் கரெக்டாக இருக்கிற மாதிரி இதையும் ஒரு ஆள் பிடிச்சிட்டு இருக்கிற மாதிரி பென்சிலில் மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ நான் அப்படி தான் நான் மார்க் பண்ணிவிட்டு இந்த ட்ரில் ஏற்கனவே போட்டுட்டேன். ஸோ இப்போ அடுத்தது போகும். இப்போ வந்து ஓரளவு இது ஸ்டேபிளாக நிற்கும். ஏற்கனவே ஒரு ஸ்க்ரூ போட்டோம். ஸோ அதனால் இது ஓரளவு ஸ்டேபிளாக நிற்கும். அகெயின் நாட் தட் சேஃப் yet. ஸோ அடுத்த ரூம் போட்டுறேன். ஸோ ஒரு ரூல் ஆஃப் தம் என்னென்னா, எப்போதுமே வந்து இந்த மாதிரி ட்ரில் பண்ணும்போது ப்ரீ டிட்டர்மைண்ட், ஏன்னா நம்ம வந்து ஸ்க்ரூ பண்ணல கழட்டி வைக்கணும். ஏன்னா பிகாஸ் இது வந்து ஒரே வருஷத்துக்கு ஒரு தடவை தான் யூஸ் பண்ண போகிறோம். கண்டிப்பாக அது வந்து வி ஒன்ட் பி யூஸிங் ஆல் த டைம். அதுக்காக வேண்டியது வந்து ரிமூவலாக வச்சுருக்கும். ஸோ ரிமூவலாக வைக்கும் போது தான் இட் வில் பி அ ப்ராப்ளம். ஏன்னா நீங்கள் ஹார்ட் ஸ்க்ரூ பண்ணுறது வந்து வெரி ஈஸி. இங்கே பக்கம் ஒரு கம்பு, அந்த பக்கம் ஒரு கம்பு, இந்த பக்கம் ஒரு கம்புன்னு கொடுத்து எக்ஸ்ட்ராவாக கொடுத்து நீங்கள் அட்டாச் பண்ணி இது பண்ணிடலாம். இது வந்து போல்ட்டு நட்டுங்கும் போது இட் ஹேஸ் டு பி ஆன் திஸ் ஒன். ஸோ இதுதான் ஃபுல் ஸ்ட்ரென்த்து. அப்படி இருக்கும்போது மேக்ஸிமம் அதில் என்னென்ன ப்ரிஃபரன்ஸ் இருக்கோ அதே மாதிரி போட்டுங்க. இப்போ இந்த இதில் எனக்கு 2 போல்ட் ப்ரிஃபரன்ஸ் இருந்து நான் 2மே போட்டேன். இந்த 2 போடும்போது தான் என்ன பண்ணோன்னா, இது 90 டிகிரியில் இது பிடிக்கும். ஸோ இது 90 டிகிரியில் இருக்கும்போது தான் இது வில் பி ஸ்ட்ரைட். ஸோ என்னென்ன இருக்கோ அது மாதிரி 2 போட்டுக்கோங்க. இப்போ அதே மாதிரி இதுலேயுமே
இந்த கம்புமே வந்து நீங்கள் போல்ட் போட போகிறீங்க அப்படின்னா, ஸோ நான் இதில் ஹார்ட் ஸ்க்ரூ பண்ணியிருக்கேன், இருந்தாலும் நான் 2 ஹார்ட் ஸ்க்ரூ பண்ணியிருக்கேன் இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த சைடில் ஏற்கனவே 2 ஹார்ட் ஸ்க்ரூ பண்ணியிருக்கேன். ஏன்னா ஒரு ஸ்க்ரூ போட்டிங்க அப்படின்னா இந்த கம்பு வந்து இப்படி எப்படி மூவ் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. நம்ம 2 கார்னரில் போடும்போது, அதுவும் ஆப்போசிட் டைரக்ஷனில் போடும்போது இட் வில் பி ஸ்டிஃப். இதே தான் சேம் அப்ளிகபிள் ஃபார் ஃபார் த போல்ட் ஆல்சோ. நீங்கள் 2 போல்ட் போடுறதா இருந்தாலும் மேக் ஷூர் 2 ஆங்கிளில் போடுற மாதிரி பார்த்துக்கோங்க. ஒன்று டாப்பில், ஒன்று பாட்டம், இல்லைனா கிராஸில் போடுற மாதிரி பார்த்துட்டு அது வந்து இட் வில் பி மோர் ஸ்டேபிள். ஸோ இப்போ அடுத்த ரைஸரை போட ஆரம்பிச்சிருவோம். ஓகே, ஸோ வித்தவுட் சப்போர்ட் நம்ம பண்ணிட்டோம். கேமராமேனை டிஸ்டர்ப் பண்ணாமல் நம்மளே பண்ணிட்டோம். ஸோ ஐ திங்க் இதான் ஃபஸ்ட் டைம் நானும் அசம்பிள் பண்ணுறேன். ஸோ நான் என்னால் பண்ண முடிஞ்சுன்னா கண்டிப்பாக எல்லாராலையும் பண்ண முடியும். இட் குட் பி ஈஸி. அண்ட் அகெயின் நான் கொஞ்சம் பெருசாக கொஞ்சம் ஹெவியாக பண்ணியிருக்கேன். ஸோ இதே வந்து சிம்பிளாக ஹெவி வெயிட்லெஸ்ஸாக பண்ணும்போது ஐ திங்க் இட் வில் பி ஈஸி. ஸோ ஒருத்தராகவே இதை எடுத்து மவுண்ட் பண்ணி இது பண்ணிடலாம். ஓகே, இப்போ போஸ்ட் போட்டாச்சு. இப்போ பிளாங்க் போட ஆரம்பிச்சிடுவோம். அண்ட் லெட்ஸ் see how things இப்படி தான் இருக்கும் இது பார்க்குறதுக்கு. ஸோ இது இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்த கம்பு இங்கே எக்ஸ்ட்ராவாக விட்ருக்கோம். லைக் இங்கே ஒரு 2 feet விட்ருக்கோம். ஸோ மொத்தத்தில் இந்த இடத்துல இந்த ஸ்டெப்லேருந்து நீங்கள் உங்களுக்கு தேவைன்னா இந்த இடத்துல கட் பண்ணி வச்சுக்கலாம். இந்த இடத்த இப்படி எக்ஸ்ட்ரா விட்ருக்கிறது வந்து நான் ஃபியூச்சரில் இந்த இடத்துல ஒரு சின்ன கோபுரம் மாதிரி பண்ணணும் அப்படிங்கிற பிளான். இப்போதைக்கு மேலே ஒரு சின்ன டெக்கரேட்டிங்காக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக வேண்டி தான் இது இந்த இடத்துல விட்ருக்கோம். பட் நீங்கள் கட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த இடத்துல கட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம பிளாங்க்ஸ் போட்டுருவோம். ஃபஸ்ட் படி ஸோ வச்சாச்சு. இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, ஸோ இது வந்து 9 inch. ஆக்சுவலாக இந்த ஸ்டெப்பு வந்து 12 inch இருக்குது. ஆக்சுவலி இது ஒரு 2 inch. ஸோ பர்பஸாக ஒரு 2 inch பேக்கில் கேப் விட்ருக்கோம். ஏன்னா நம்ம இது வந்து ஆக்சுவல் படிக்கிறதுக்காக உள்ள ரைசர். பட் நம்ம இது வந்து கொலு படிக்காக யூஸ் பண்ணுறோம். ஸோ அதனால் என்ன பண்ணுறோன்னா, இந்த இடத்துல ஸ்பேஸ் இருந்ததுன்னா பின்னாடி லைட்டிங் போடுறதுக்கோ, இல்லை நீங்கள் இந்த யூஸ்வலாக நம்ம வந்து மேலே துணி விரிப்போம், பட்டு துணி அந்த மாதிரி விரிப்போம். ஸோ இது விரிக்கும் போது இந்த இடத்துல கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கும், பின்னாடி நாட் போடுறதுக்கு அதுக்கெல்லாம் வசதியாக இருக்கும். ஸோ அதனால் என்ன பண்ணியிருக்கோன்னா, இந்த இடத்துல ஒரு ஸ்பேஸ் இருக்கிற மாதிரி விட்டுருக்கோம். ஸோ நீங்கள் பின்னாடி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு 1 inch ஸ்பேஸ் இருக்கும். எகெயின் இது நீங்கள் மோர் க்ரியேட்டிவ் ஆகிக்கலாம். இது நீங்கள் செய்யும்போது உங்களுக்கே தெரியும் எப்படி நீங்கள் யோசிக்கிறீங்களோ அதே மாதிரி பார்த்துக்கலாம். ஸோ எப்படி நம்ம இந்த இடத்த எக்ஸ்ட்ராவாக ஒரு டெக்கரேட்டிவ்க்காக விட்டுருக்கோமோ அதே மாதிரி நீங்கள் பில்ட் பண்ணும்போது புதுசாக பில்ட் பண்ணுவீங்க. ஸோ அப்படி நீங்கள் பில்ட் பண்ணும்போது ஏதாவது புது ஐடியாஸ் இருந்ததுன்னா காமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ தட் ஆக்சுவலி எனக்கும் தெரியும், நான் ஐ கேன் ஏபிள் டு டெல் தம் இன் தி நெக்ஸ்ட் வீடியோ. ஓகே, இப்போ இது போட்டாச்சு. இது என்ன பண்ணியிருக்கோன்னா, இந்த பக்கம் ஒரு 1.5 feet, இந்த சைடில் ஒரு 1.5 feet ஸ்பேஸ் விட்டுருக்கோம். ஸ்பேஸ் விட்டுட்டு மெஷர் பண்ணிவிட்டு கரெக்டாக மெஷர் பண்ணிவிட்டு ஏற்கனவே ப்ரீ ட்ரில்டு அந்த இடத்துல ஸ்க்ரூக்கு ப்ரீ ட்ரில் பண்ணிட்டேன். ஸோ ஏற்கனவே கீழே மார்க் பண்ணிவிட்டு ஸோ இந்த இதில் வந்து இதாகிற மாதிரி நம்ம ஸ்க்ரூ போட்டேன். அதே மாதிரி 2 சைடும் நான் ப்ரீ ட்ரில் பண்ணியாச்சு ஆல்ரெடி. ஸோ என்கிட்ட இருக்கிற எல்லா பிளாங்க்லையுமே வந்து ப்ரீ ட்ரில் பண்ணிட்டோம். ஸோ இப்போ வந்து நம்ம அப்படியே மாட்ட வேண்டியது மட்டும் நம்ம சைடில் போடுவோம். போட்டாச்சு. ஸோ இந்த 2 போல்ட் வந்து கீழே டைட் பண்ணோம். ஸோ இதை கீழே டைட் பண்ணிடுவோம். அண்ட் கீழே டைட் பண்ணியாச்சு. அவ்வளோதான். ஸோ இப்போ இதை வந்து இப்போ 7 ஸ்டெப்புக்கும் ரிப்பீட் பண்ணலாம். ட்ரிம் இருக்குது. இந்த ட்ரிம்மை வந்து நான் அமேசானில் வாங்கினேன். ஸோ பட் அகெயின் இது எங்கே வேணாலும் கிடைக்கும், ஹோம் டிப்போ எல்லா இடத்துலையும் கிடைக்கும். இந்த மாதிரி ஒரு சின்ன ட்ரிம்மு 3 inch வாங்கியிருக்கோம். ஸோ இதை வந்து ப்ளேஸ் பண்ணுவேன் அப்படின்னு. ஸோ நான் இதை வந்து நெயில் கன் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ நீங்கள் வேணும்னா நீங்கள் க்ளூ கன் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை க்ளூ கூட பண்ணிக்கலாம். ஸோ இந்த இதுக்கு வந்து நான் நெயில் கன் போட போகிறேன். ஸோ பெரிய லெவல் நான் இது சென்டர் எதுவும் பார்க்கல. ஸோ பட் இஃப் யூ வாண்ட் டு டூ த சென்டர் மேக் ஷூர் யூ டு இட். ஸோ நம்ம மாட்டோம். ஸோ இதே மாதிரி
அடுத்த ஃப்ரண்ட் எண்டுக்கும் போட்டுருவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப தேங்க்ஸு. ஐ திங்க் நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு கோலு ஸ்டெப் மேக் பண்ணுறதுக்கு இன்னும் வீடியோஸ் பார்க்குறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸ்டே டியூன். கிளிக்ஸ் டு கார்ட்டில் நிறைய ப்ரொமோஷன்ஸ் வந்துட்டுருக்கோம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.